பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானியை மிரட்டி கம்போடியா மோசடி கும்பல் 57 லட்சம் ரூபாயை அக்கவுண்டிலிருந்து சுருட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி வங்கிக் கணக்கு விவரங்களை வாங்கி விஞ்ஞானியை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த ஆன்லைன் மோசடி கும்பல் போலீசாரிடம் சிக்குவார்களா? சென்னை ஐஐடியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானி ராமசாமி. தற்போது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிறப்பு வகுப்பு பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் ராமசாமியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்களை சிபிஐ அதிகாரிகள் என கூறிக்கொண்டு ராமசாமியின் செல்போன் எண் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர் மீது 11 புகார்கள் பதிவாகி எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பதாகவும் கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். அது தொடர்பாக உடனே விசாரிக்க 1 மணி நேரத்திற்குள் டெல்லி காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு அவரை வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் தான் அப்படியொரு எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை என கூறி மறுப்பு தெரிவித்தவரிடம் சரி வீடியோ காலில் வாங்க விசாரிக்கணும் என கூறி வாட்ஸ்அப் காலில் வந்துள்ளனர். அப்பொழுது அதிகாரிகளைப் போல ராமசாமியிடம் துருவி விசாரித்து வங்கி டிரான்சாக்சன்களை சரிபார்க்க வேண்டும் என கூறி அக்கவுண்ட் விவரங்களை கேட்டுள்ளனர். அதில் அன்வான்ட் டிரான்சாக்சன்ஸ் எதுவும் நிகழவில்லை என்றால் வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்கிறோம் எனவும் கூறியுள்ளனர். அதை உண்மை என நம்பிய ராமசாமி மர்ம நபர்கள் கேட்ட வங்கி கணக்கு விவரங்களை யோசிக்காமல் கொடுத்துள்ளார். அவ்வளவுதான். சுமார் 3 மணி நேரம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற போர்வையில் அவரை கட்டுக்குள் வைத்திருந்தவர்கள் அவரது வங்கி கணக்கில் இருந்து சுமார் 57 லட்சம் ரூபாயை மொத்தமாக லவட்டி உள்ளனர். இப்போதைக்கு உங்கள் அக்கவுண்டை ஃப்ரீஸ் செய்துள்ளோம், விசாரிக்கிறோம். உங்கள் மீது குற்றம் இல்லை என்றால் உடனே பணத்தை திருப்பி உங்களது வங்கி கணக்கிற்கே அனுப்பி வைத்து விடுவோம் என கூறியுள்ளனர். தன் மீதுதான் தவறில்லையே, பிறகு ஏன் பயப்பட வேண்டும் என ராமசாமி இது குறித்து வெளியில் தெரிவிக்காமல் இருந்துள்ளார். ஆனால் பல மாதங்களாகியும் பணம் திரும்ப வராததால் இது ஒரு மோசடி செயல் என்பதை அப்பொழுதுதான் ராமசாமி உணர்ந்துள்ளார். இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்க மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ராமசாமிக்கு வந்த வீடியோ கால் அழைப்பு கம்போடியாவில் உள்ள லொகேஷனை காட்டியுள்ளது. இதனால் ஆன்லைன் மோசடி கும்பல் கம்போடியாவில் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஆழப்படுத்தியுள்ளது. தனிப்படை அமைக்கப்பட்டு அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் ஆன்லைன் மோசடி கும்பல் சிக்கினால் மட்டுமே வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.